Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சம் ஆஃப் கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்னு ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சீரீஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தோம். அதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஏஎன்கிறது ஒரு சீரீஸ், பிஎன்கிறது இன்னொரு சீரீஸ். ஏஎன் பிஎன் ரெண்டு சீரீஸ் கொடுத்தாங்கன்னா அதோடைய ப்ராடக்ட் சீரீஸ் சம்மேஷன் 0 to infinity cn. இந்த cn எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா cn ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 0 to n a n minus j bj. இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் இந்த ரெண்டு சீரீஸ். இதை எப்படி டிஃபைன் பண்ணோம்னா பாலினாமியல் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்குள்ள பவர் சீரீஸ் கரஸ்பாண்டிங் பவர் சீரீஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து கோஷி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கோஷி ப்ராடக்ட். இன் ஜென்ரல் வந்து கோஷி ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜென்ரலாக. உதாரணத்துக்கு நம்ம இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். சம்மேஷன் 0 to infinity -1 to the power n divided by root of n plus 1. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா சம்மேஷன் n equal to 0 to infinity -1 to the power n, இது வந்து an வச்சுக்கலாம். -1 to the power n an வச்சுக்கலாம். an bn, anங்கிறது வந்து -1 to the power n, bnங்கிறது வந்து 1 by root of n plus 1. இப்போ an உடைய பார்ஷியல் சம்ஸ், an உடைய பார்ஷியல் சம்ஸ் வந்து கேபிட்டல் an அப்படி டிஃபைன் பண்ணோம்னா சம்மேஷன் j ஈக்குவல் டு 0 to n aj இப்படி டிஃபைன் பண்ணோம்னா இது வந்து ஒன்று 1ஆக இருக்க போது அல்லது 0வாக இருக்க போகுது. எப்போ 1ன்னா n ஈவன் நம்பர்ஸ், n ஆடுன்னா 0வாக இருக்க போகுது. அப்போ an வந்து பவுண்டட் சீக்வன்ஸ், an சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து பவுண்டடு. bn வந்து டிக்ரீசிங்காக இருக்குது, bn டிக்ரீசிங் அண்ட் bn கன்வர்ஜஸ் டு 0, bn கன்வர்ஜஸ் டு 0. அதனால் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ். இப்போ நம்ம வந்து இந்த சீரீஸை இதோடையே கோஷி ப்ராடக்ட் பண்ணுவோம். இதோடையே கோஷி ப்ராடக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து கன்வர்ஜென்ட் வருதா இல்லையா அதை வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த சீரீஸை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 1 minus 1 by root 2 plus 1 by root 3 minus 1 by root 4 plus etc. இதுதான் வந்து கொடுத்துருக்க சீரீஸ். இதுதான் வந்து -1 to the power n root of n plus 1 summation. இதுதான் கொடுத்துருக்க சீரீஸ். இப்போ இதோடையே நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு cn என்ன வரப்போகுது? cn வந்து 1 summation j equal to 0 to n an. இங்கே an வந்து ஓகே, இங்கே நான் டிஃப்ரெண்ட் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த சீரீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சம்மேஷன் xnன்னு எடுத்துக்கிறேன், சம்மேஷன் yn எடுத்துக்கிறேன். cn வந்து j ஈக்குவல் டு 0 to n x n minus j yj.
டிஃப்ரென்ஸ் நோட்டேஷன் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏக்கு பதிலாக எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பிக்கு பதிலாக ஒய் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸ்என்னோடைய ஃபார்முலா என்ன? எக்ஸ்என்னோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்க சீரீஸ் வந்து -1 to the power n divided by root of n plus 1. இதுதான் கொடுத்துருக்க சீரீஸ். அப்போ இங்கே எக்ஸ்என் x0லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ்என் வந்து இதுதான் ஃபார்முலா, -1 to the power n divided by root of n plus 1. இதுதான் ஃபார்முலா. அப்போது இதிலேருந்து நம்ம சிஎன் எழுதுறோம்னா சிஎன் என்னன்னா ஒய்ஜே. இங்கே எக்ஸ்என்னு ஒய்என் ரெண்டுமே சேமு. இப்போ சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 0 to n இது -1 power n minus j divided by root of n minus j plus 1 multiplication yjயும் வந்து xj தான். அப்போ -1 to the power j divided by root of j plus 1. ஸோ இதுதான் வந்து cn உடைய ஃபார்முலா. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு -1 to the power n summation j equal to 0 to n 1 divided by root of n minus j plus 1 into j plus 1. இதுதான் cn உடைய ஃபார்முலா. அப்போ ப்ராடக்ட் சீரீஸ் எழுதியிருக்கோம், கோஷி ப்ராடக்ட் சீரீஸ் எழுதியிருக்கோம். இந்த சீரீஸை இதோடைய மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதோடைய nth டேர்ம் வந்து இந்த இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சம்மேஷன் cn வந்து டைவர்ஜஸ்னு சொல்ல போகிறேன். அதாவது கோஷி ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து நீட் நாட் கன்வர்ஜ். அதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த சீரீஸ் எடுத்திருக்கேன், இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோடைய கோஷி ப்ராடக்ட்டை எடுத்திருக்கோம். அதோடைய nth டேர்ம் cn வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சீரீஸ் டைவர்ஜ் ஆகுதுன்னா nth டேர்ம் ஒரு சீரீஸ் இருக்குது, சம்மேஷன் cn இருக்குது. இது டைவர்ஜ் ஆகுதுன்னா வந்து என்னென்ன ரீசன்ஸ் சொல்லலாம்? ஒன்று நெசசரி கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லலாம், அல்லது நெசசரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆனால் வேறு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபெயில் ஆகுது, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இங்கே என்ன சொல்ல போகிறோன்னா, cn does not converges to 0ன்னு சொல்ல போகிறோம். இது டைவர்ஜஸ்ஸு. என்ன ரீசன்னா, as cn does not converges to 0. இதை தான் நம்ம இங்கே இந்த சீரீஸ்க்கு வந்து சொல்ல போகிறோம். இப்போ இந்த cn அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த டேர்ம் டினாமினேட்டரில் உள்ள டேர்ம் எடுத்துக்கலாம், n minus j plus 1 into j plus 1. இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போது இது ஆல்ஃபான்னு நம்பர் வச்சுட்டோம், இது பீட்டான்னு வச்சுட்டோம்னா நமக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, நமக்கு இந்த அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது, a plus b the whole square, a minus b the whole square, அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வரப்போகுதுன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 4. அதுதான் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ இங்கே ஆல்ஃபாவும் பீட்டாவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே மைனஸ் ஜே, இங்கே ப்ளஸ் ஜே, அப்போ n + 1 + 1, அப்போது n + 2, இந்த 4 இருக்குது, அதை வந்து 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, மைனஸ் பீட்டானா இங்கே +1, அப்போ -1 ஆயிரும், இங்கே +1, இங்கே -1 கேன்சல், மைனஸ் ஜே -2j, அப்போது n - 2j டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போது இது இங்கே என்ன வரப்போகுதுன்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு n/2 + 1 ஸ்கொயரு மைனஸ் n/2 மைனஸ் j ஸ்கொயர். இதுதான் வந்து n - j + 1 into j + 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு இது வருது. ஆனால் இங்கே வந்து n/2லேருந்து ஜேயை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஜே வந்து 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஜே வந்து n வரைக்கும் இருக்கலாம். ஜே வந்து 0 to n.
இங்கே சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், இந்த பாசிட்டிவ் குவான்டிட்டியை இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு என்ன வருதுன்னா இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n/2 + 1 ஸ்கொயர், n/2 + 1 ஸ்கொயர். ஓகே, நமக்கு வந்து ஆக்சுவலாக 1/√ஆஃப் திஸ் வேணும். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா என்ன வரப்போகுது, n - j + 1 into j + 1. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தோன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த டேர்ம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிடும். இப்போ ரூட் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து greater than or equal to 1 divided by ஸ்கொயர் ரூட் இல்லை, ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, அதனால் n/2 + 1, n/2 + 1, அல்லது இது வந்து 2 divided by n + 2. இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து greater than or equal to 2 divided by n + 2. இப்போ cn எடுத்துக்கலாம். cn தான் வந்து இந்த சம்மு, cn இந்த சம்மு. இப்போ மாடுலஸ் ஆஃப் cnனா மாடுலஸ் போடுறோம், இதுக்கு மாடுலஸ் போடுறோம். அப்போ -1 to the power n அது மாடுலஸில் வந்து 1 ஆகிடும். ஸோ சம்மேஷன் j = 0 to n 1 divided by √n - j + 1 into j + 1. இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் வந்து பாசிட்டிவ் டேர்மு. அந்த ஒவ்வொரு டேர்மும் வந்து j வர்ற ஒவ்வொரு டேர்மும் வந்து 1 divided by √n - j + 1 into j + 1 greater than or equal to 2 divided by n + 2. அப்போ இது greater than or equal to ஒவ்வொரு டேர்மும் இதுக்கு greater than 2 divided by n/2 ஓட பெருசாக இருக்குது. அப்போ 2 divided by n + 2. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா cn greater than or equal to 2 divided by n + 2, அதை வந்து n + 1 டைம்ஸ் சம் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன வரும்னா 2 into n + 1 divided by n + 2. cn வந்து மாடுலஸ் ஆஃப் cn வந்து இந்த நம்பரை விட பெருசாக இருக்குது. இது எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ட்ரூ, ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பருக்கு இது ட்ரூ. cn வந்து இதை விட greater than or equal to இருக்கிறதுனால நம்ம இங்கே லிமிட் எடுத்தோம்னா, லிமிட் சுப்ரீமம் cn எடுத்தோம்னா அது வந்து இதோடைய லிமிட் சுப்ரீமத்தை விட பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து எங்கே கன்வர்ஜ் ஆகுதுன்னா இது 2க்கு கன்வர்ஜ் ஆகுது. இப்போ நம்ம லிமிட் எடுத்தோம்னா திஸ் இம்ப்ளைஸ் லிமிட் சுப்ரீமம் mod cn n tending to infinity, இது வந்து greater than or equal to 2 into limit supremum n + 1 by n + 2. இந்த டேர்ம் 1 அது ஆக்சுவலாக 2ன்னு கிடைக்கு. அப்போது வந்து லிமிட் சுப்ரீமம் வந்து 2ஐ விட பெருசாக இருக்குது. அப்போ cn does not converges to 0. This implies cn does not converges to 0. அப்போ இந்த கோஷி ப்ராடக்ட் ஆஃப் சீரீஸ் எடுத்திருக்கோம். இந்த சீரீஸோடைய ப்ராடக்ட் அதோடைய எடுத்திருக்கோம். அந்த கோஷி ப்ராடக்ட் வந்து கன்வர்ஜ் ஆகலை, அது வந்து டைவர்ஜ் ஆகுது. ஸோ இன் ஜென்ரல் கோஷி ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகாது. கன்வர்ஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை, கன்வர்ஜ் ஆகாதுன்னு சொல்லலை, கன்வர்ஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஃபாலோயிங் தியரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு சீரீஸ் நம்ம கோஷி ப்ராடக்ட் ஆஃப் 2 சீரீஸ் எடுக்கிறோம். ஒரு சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆச்சுன்னா கோஷி ப்ராடக்ட்டும் வந்து கன்வர்ஜ் ஆகும். அதுதான் வந்து ஃபாலோயிங் தியரம். இந்த தியரம் வந்து டியூ டு மெர்டன்ஸ் தியரம். இதுக்கு பேர் வந்து மெர்டன்ஸ் தியரம். என்னன்னா, நம்பர் 1, an n = 0 to infinity an converges absolutely to summation bn converges இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. if summation an converges absolutely, summation bn converges na, then the Cauchy product also converges.
கன்வர்ஜ் மட்டும் இல்லை, அதோடைய லிமிட்டும் வந்து கன்வர்ஜஸ் அண்ட் summation n equal to 0 to infinity an equal to a converges to b, then summation n equal to 0 to infinity cn converges to ab, where cn வந்து summation j equal to 0 to n a n minus j bj. அதாவது கோஷி ப்ராடக்ட் கன்வர்ஜ் மட்டும் ஆகலை, அதோடைய லிமிட் வந்து என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த லிமிட், ப்ராடக்ட் ஆஃப் த லிமிட். ஏன்னா a வந்து சமேஷன் an, b வந்து சமேஷன் bn. ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப். ஸோ நம்ம இங்கே வந்து 3 சீரீஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பார்ஷியல் சம்ஸை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் பார்ஷியல் சம்ஸை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கேபிட்டல் ஏஎன் வந்து பார்ஷியல் சம் ஆஃப் சம்மேஷன் ஏஎன், பிஎன் வந்து பி சீரீஸோடது, பிஎன் சீரீஸோடது, அப்புறம் கேபிட்டல் சிஎன் வந்து கோஷி ப்ராடக்ட் சீரீஸோடது CG for all n in n. ஓகே, இப்போ இந்த சீரீஸ் சம்மேஷன் cn கன்வர்ஜஸ்னா நம்ம அதோட சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து கோஷி க்ரைட்டீரியானை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ cn வந்து என்னென்னா, cn வந்து c0, c1 எக்ஸட்ரா cn. இப்போ c0ஓட ஃபார்முலா என்னென்னா a0 இன்ட்டு b0, c1ஓட ஃபார்முலா இதை யூஸ் பண்ணுறோம் 0 1 2 3 எக்ஸட்ரா. c1ஓட ஃபார்முலா என்ன வரும்னா a1 b0 a0 b1. c2ஓடது வந்து a2 b0 a1 b1 a0 b2 plus etc plus etc. cn ஓடது வந்து a0 bn a1 bn minus 1 etc. an minus 1 b1 an b0. இதுதான் வந்து பார்ஷியல் சம் cn, கேபிட்டல் cn. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்க ஃபேக்டர்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம இந்த சம்மை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஎன்ல வந்து எழுதுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே a0 b0 இருக்குது, இதில் a0 b1 இருக்குது, இதில் a0 b2 இருக்குது, இங்கே a0 bn இருக்குது. ஒவ்வொரு டேர்ம்லேயும் இந்த c0லேருந்து cn வரைக்கும் ஒவ்வொரு டேர்ம்லேயும் a0 வச்சு ஏதோ ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளப் பண்ணோன்னா a0, இங்கே b0, ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து b0 வருது, செகண்ட் டேர்மில் b1 வருது, தேர்ட் டேர்மில் b2 வரும் எக்ஸட்ரா. n+1th டேர்மில் bn வரும், n+1th டேர்மில் bn வரும். அப்புறம் செகண்ட் டேர்ம் பார்க்கலாம். செகண்ட் டேர்மில் வந்து a1 b0 இருக்குது. செகண்ட் டேர்மில் ரெண்டே டேர்ம் தான், a1 b0 a0 b1. ஸோ a0 b1 எடுத்து எழுதிட்டோம். a1 b0 இருக்குது. அதே மாதிரி இங்கே a1 b1 இருக்குது. அப்போ இங்கே வந்து a1 b0 ப்ளஸ் b1 எக்ஸட்ரா எது வரைக்கும் வரும்னா a1 bn minus 1, a1 bn minus 1. அப்போ bn minus 1. இங்கே இப்போ a1 bn minus 1 அதோட அந்த சஃபிக்ஸஸோட சம்மண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா n வரும். இங்கேயும் வந்து சஃபிக்ஸஸோட இங்கே cn ஸ்மால் cn டேர்ம்ஸில் உள்ள சஃபிக்ஸ் எல்லாம் வந்து சம்மண்ட் பண்ணோன்னா இங்கே a1 bn minus 1 அதோட சம்மண்ட் வந்து n வரும். அதே இது இங்கே c1ல் பார்த்தோம்னா இந்த சஃபிக்ஸை சம்மண்ட் பண்ணோன்னா 1 வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அப்சர்வேஷனை வச்சு இங்கே எழுதணுன்னா என்ன வரும்னா இங்கே a2 b0, ஸோ a2 b0,
அப்புறம் அடுத்த டேர்ம் வந்து a2 b1 எக்ஸெட்ரா எது வரைக்கும் வரும்னா a2 b சஃபிக்ஸ் n மைனஸ் 2. ஏன்னா வந்து இது cnல உள்ள டேர்ம் எழுதுகிறோம், அது வந்து cnல உள்ள டேர்ம் வந்து a2 bn மைனஸ் 2ன்னு வரணும். ஏன்னா அதோட சஃபிக்ஸை சம் பண்ணோன்னா n ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு a0 a1 அப்படியே எழுதிட்டே வர்ற மாதிரி an மைனஸ் 1ன்னா b1 an மைனஸ் 1 இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம்னா an மைனஸ் 1 b0 cn டேர்மில் b1 லாஸ்ட் டேர்ம் வந்து an b0 லாஸ்ட் டேர்ம் வந்து an b0. ஓகே, இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் என்ன? ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ், ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் வந்து கேபிட்டல் பிஎன். ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் என்ன? கேபிட்டல் பிஎன். இங்கே ரெண்டாவது டேர்மில் உள்ள ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் என்ன? கேபிட்டல் பி சஃபிக்ஸ் n மைனஸ் 1. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு a0 bn ப்ளஸ் a1 bn மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா an minus 1 b1 plus an b0 இப்போ நான் இந்த bnஸை எல்லாம் இந்த சம்மோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த bnஸை எல்லாம் இந்த சம்மோட், அதாவது பார்ஷியல் சம்மையும் ஒரிஜினல் சம் பியையும் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா b வந்து bn ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பர் பீட்டா n இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்படி எழுதணுன்னா எனக்கு என்ன வரும்னா a0 ஃபார் ஆல் n ஈக்குவல் டு 0 1 2 3 எக்ஸெட்ரா. அப்படி எழுதணுன்னா a0 வந்து என்னென்னா a0 இன்ட்டு bn. அப்போ bn வந்து b மைனஸ் பீட்டா n ப்ளஸ் a1 இன்ட்டு b மைனஸ் பீட்டா n மைனஸ் 1 plus a2 into b minus beta n minus 2 plus etc. a n minus 1 into b1. b1 வந்து என்னன்னா b minus beta 1 last term an into b minus beta naught. b minus beta naught. இப்போ மறுபடியும் இந்த சம்மை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இங்கே பிங்கிற டேர்ம் வந்து ஒரு சில டேர்ம்ஸில் காமனாக இருக்குது. பிங்கிற நம்பர் ஒரு சில டேர்ம்ஸில் காமனாக இருக்குது. ஸோ பி வர்றதெல்லாம் எடுத்து எழுதணும்னா பி வந்து a0 a1 எக்ஸெட்ரா an ப்ளஸ் இல்லை மைனஸ் a0 பீட்டா n a1 பீட்டா n மைனஸ் 1 minus etc. minus an beta naught. ஸோ இதுதான் வந்து என்னுடைய cn. இதுதான் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து தீரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதாவது cn வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இதுலேயும் ஃபைனலாக வந்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் என்ன? ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் வந்து கேபிட்டல் an. ஸோ கேபிட்டல் an இன்ட்டு b மைனஸ் a0 பீட்டா n a1 beta n minus 1 minus etc. minus an beta naught. இதுதான் வந்து sequence of partial sums. எதோடதுன்னா இந்த கோஷி ப்ராடக்டோடது. இப்போ an வந்து converges to a ன்னு நமக்கு தெரியும். இது வந்து given என்ன? sequence of partial sums இந்த an converges to the number a. அது வந்து summation 0 to infinity an. Given an converges to summation n equal to 0 to infinity an. இது வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இதை ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து கன்வர்ஜன்ஸ் மாற போகிறது கிடையாது. அதனால் இது இம்ப்ளைஸ் b இன்ட்டு an அல்லது an இன்ட்டு b. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து காமுடேட்டிவ். அதனால் b into an converges to b into summation n equal to 0 to infinity an. ஆனால் இந்த நம்பர் என்ன?
b into an converges to b into summation 0 to infinity an. அதாவது இது வந்து b into a அல்லது a into b எதுனாலும் ஓகே, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ். அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எதுக்கு கன்வெர்ஜ் ஆகுதுன்னா b into a அல்லது a into b, ஏதோ ஒரு நம்பர், இந்த நம்பர் a into bக்கு கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ நம்ம இது நம்ம வந்து cn கன்வர்ஜஸான்னு நம்ம செக் பண்ணுறோம், cn வந்து கன்வர்ஜஸ் ஆக போதான்னு நம்ம வந்து செக் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா cn வந்து n+1 டேர்ம்ஸோட சம்மா எழுதியிருக்கேன், ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏபிக்கு வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஃபஸ்ட்டு டேர்ம் an into b வந்து கன்வர்ஜஸ் டு a into b, அது நமக்கு தெரியுது. அப்போ நம்ம வந்து இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். இந்த ரிமைனிங் டேர்ம் கன்வர்ஜஸ் டு 0. ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஸோ an கன்வர்ஜஸ் டு ஏபிங்கிறதுனால it is enough to prove an plus a1 bn minus 1 plus etc. an b0 converges to 0. இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா cn வந்து ஏபிக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு கிளியராக சொல்லிடலாம். ஓகே, ஸோ இதை எப்படி சொல்ல போகிறோன்னா, நம்ம வந்து இங்கே சம்மேஷன் mod an கன்வர்ஜஸ்ங்கிறத எடுத்துக்கணும். ஸோ let alpha equal to summation 0 to infinity n equal to 0 to infinity mod an, n equal to 0 to infinity mod an. ஓகேங்களா? இப்போ இது கன்வர்ஜ் ஆகுது, இது கன்வர்ஜ் ஆகுறதுனால ஓகே, அண்ட் ஓகே லெட் இது இப்போ பீட்டா n என்ன, பீட்டா என்னும் வந்து கன்வர்ஜஸ் டு 0. பீட்டா என்னங்கிறதுனால பீட்டா n என்ன, ஆஸ் b ஈக்குவல் டு bn ப்ளஸ் பீட்டா n அண்ட் bn கன்வர்ஜஸ் டு பீட்டாங்கிறதுனால we get beta n converges to 0 as n tends to infinity. Beta n converges to 0 as n tends to infinity. இப்போ இது converges to 0ங்கிறதுனால for epsilon greater than 0 ஏதோ ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா beta n is less than epsilon for all n greater than or equal to n. For all n greater than or equal to n. இந்த நம்பர் கன்வர்ஜஸ் டு 0 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கலாம், இந்த டேர்ம் a0 beta n a1 beta n minus 1 plus etc. plus an minus 1 beta 1 plus an beta 0. இந்த டேர்ம் வந்து நம்ம 0க்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லணும், 0க்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ ஃபார் n greater than capital N, for n greater than capital N, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். a0 beta n a1 beta n minus 1 etc. an beta n minus n plus etc. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து அது ரிவர்ஸில் பார்க்கணும், அதை வந்து ரிவர்ஸில் எழுதுறேன்னா beta naught an beta 1 an minus 1 etc. beta n an minus n plus beta n plus 1 an minus n plus 1 plus etc. plus beta n a0. இதுதான் வந்து அந்த டேர்ம். இதுக்கு வந்து மாடுலஸ் போட்டோம்னா இதுக்கு மாடுலஸ் போடலாம். இப்போ மாடுலஸ் போட்டோம்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபஸ்ட் இந்த டேர்ம் வரைக்கும் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஆனால் மாடுலஸ் பீட்டா என் லெஸ் தேன் எப்சிலன் நமக்கு தெரியும். அது வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம், மாடுலஸ் பீட்டா என் லெஸ் தேன் எப்சிலன் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ இந்த ஃபேக்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி பீட்டா நாட் ஏஎன் பீட்டா 1
an minus 1 etc. beta n minus 1 mod a suffix n minus 1 plus mod beta n mod a n minus 1 plus etc. mod beta n mod a naught. இப்போ இதில் வந்து இந்த mod beta n ன்னு இருக்குது, mod beta n mod beta n plus 1 அதில் உள்ளது எல்லாமே less than epsilon. அப்போ இந்த டேர்மில் உள்ளது எல்லாமே less than epsilon. இந்த beta n's எல்லாமே less than epsilon. இப்போ முதல்ல உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல உள்ள டேர்ம் வந்து mod beta naught mod an etc. mod beta n minus 1 mod a minus n minus 1 plus இது less than epsilon. அப்போ less than or equal to epsilon mod n minus 1 epsilon mod n minus n plus 1 plus etc. epsilon mod a naught epsilon mod a naught. அப்போ இது வந்து a நாட்ல இருந்து இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். a நாட்டு அதுக்கு முந்தின டேர்ம் a1 அதுக்கு முந்தின டேர்ம் a2 அப்படியே வரும். அப்போ இதில் எவ்வளோ டேர்ம் இருக்குன்னா இதில் வந்து எவ்வளோ டேர்ம் இருக்குன்னா இது எப்சிலன் சமேஷன் ஜே வந்து 0 to n minus 1 mod aj. ஆனால் இது வந்து ஏதோ ஃபைனைட் சம்மு தான். இன்ஃபைனைட் சம்மே நமக்கு வந்து லெஸ் தேன் இன்ஃபைனைட் சம்மே வந்து ஆல்ஃபா, இது வந்து ஒரு ரியல் நம்பர். இன்ஃபைனைட் சம்மே வந்து ஒரு ரியல் நம்பர். அப்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து இந்த டேர்ம் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எப்சிலன். அப்போ இந்த டேர்ம் எல்லாமே வந்து லெஸ் தேன் ஆல்ஃபா இன்ட்டு எப்சிலன். அப்போ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மாடுலஸ் சிஎன் மைனஸ் ஏஎன் இன்ட்டு பி, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதோடைய மாடுலஸ் தான் இந்த டேர்மு. இப்போ இந்த டேர்ம் எதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் யூஸ் பண்ணி இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எப்சிலன் ப்ளஸ் இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் கேபிட்டல் சிஎன் மைனஸ் ஏ சஃபிக்ஸ் என் இன்ட்டு பி, அது வந்து இந்த டேர்ம் இந்த எல்லா சம்மும் இந்த எக்ஸ்பிரஷன் அதுக்கு மாடுலஸ் போட்டிருக்கோம். அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மாட் பீட்டா என் லெஸ் தேன் எப்சிலன் ஃபார் ஆல் n greater than or equal to கேபிட்டல் N, அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணோன்னா இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும் போது அது வந்து less than or equal to ஆல்ஃபான்னு வருது. அதனால் இந்த டேர்ம் less than or equal to ஆல்ஃபா இன்ட்டு எப்சிலன் ப்ளஸ் இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் mod beta naught into mod an plus mod beta 1 into mod an minus 1 plus etc. plus mod beta n minus 1 into modulus of a minus n minus 1. இப்போ இங்கே வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்குது. இந்த கேபிட்டல் n வந்து ஃபிக்ஸ்டு, ஸ்மால் n வந்து கிரேட்டர் தென் கேபிட்டல் n. ஆனால் இது வந்து ஃபிக்ஸ்டு இன்டீஜர். இப்போ வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம், லிமிட் சுப்ரீமம் அப்ளை பண்ணலாம். லிமிட் பண்ணோம்னா லிமிட் சுப்ரீமம் n அது வந்து cn மைனஸ் an இன்ட்டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா எப்சிலன் ப்ளஸ் இது ஒவ்வொன்றுக்கும் லிமிட் சுப்ரீமம் போடுறான், ஒவ்வொன்றுக்கும் லிமிட் சுப்ரீமம். ஆனால் சம்மேஷன் an கன்வர்ஜஸ், அதனால் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் an வந்து 0. ஸோ இங்கே வந்து என்ன போகுதுன்னா லிமிட் சுப்ரீமம் சம்மேஷன் j ஈக்குவல் டு 0 to n minus 1 mod beta j limit supremum n tending to infinity modulus a n minus j. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனை வந்து லிமிட் சுப்ரீமம் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஆனால் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் mod an இது வந்து என்னென்னா இது 0, இது வந்து 0 ஃபார் எவ்ரி ஃபிக்ஸ்டு j, இது வந்து 0 ஏன்னா an கன்வர்ஜஸ் டு 0. சம்மேஷன் an கன்வர்ஜஸ்னா an கன்வர்ஜஸ் டு 0. ஸோ அது யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, cn மைனஸ் an இன்ட்டு பி லிமிட் சுப்ரீமம்
n. இது வந்து less than or equal to alpha into epsilon. alpha into epsilon. அப்போ இது வந்து கொடுத்துருக்க எப்சிலனுக்கு நம்மளால் இதை ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0. இப்போ ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 இது ட்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட் சுப்ரீமம் வந்து 0. லிமிட் சுப்ரீமம் ஆஃப் அ நான் நெகட்டிவ் குவான்டிட்டி வந்து 0. அதனால் இது வந்து 0. இது வந்து கன்வர்ஜஸ் டு 0. அப்போ Cn மைனஸ் an இன்ட்டு பி இதோடைய லிமிட் வந்து 0. தட் இஸ் Cn கன்வர்ஜஸ் டு an into b. a into b என்ன ரீசன்னா as an into b converges to a into b. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து லிமிட் 0ன்னு கிடைக்குது. ஆனால் an into b வந்து abக்கு கன்வர்ஜ் ஆகுது, a into bக்கு கன்வர்ஜ் ஆகுது. அதனால் Cn converges to ab. அப்போ கோஷி ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டு எப்போன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா நம்மளால் இதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் வந்து அந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. அதாவது ரெண்டு கன்வர்ஜென்ட் சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதோடைய கோஷி ப்ராடக்ட் கன்வர்ஜ் ஆகுமான்னா நீட் நாட் பி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். சம்மேஷன் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை ரூட் ஆஃப் n + 1. சம்மேஷன் -1 பவர் n பை ரூட் ஆஃப் n + 1. இது கன்வர்ஜஸ். ஆனால் இதோட கோஷி ப்ராடக்ட் வித் இட் செல்ஃப் டஸ் நாட் கன்வர்ஜ். ஸோ இந்த தியரத்தோட மெர்டன்ஸ் தியரத்தில் உள்ள அசம்ஷன் சம்மேஷன் an கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, இப்போது நம்ம நான் நெகட்டிவ் சீரீஸ் கன்வர்ஜென்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் கண்டிஷனல் கன்வர்ஜென்ஸ். அப்புறம் சீரீஸில் வந்து சம் ஆஃப் டூ சீரீஸ் கன்வர்ஜ் ஆகிறது வந்து ஆப்வியஸ், சீக்வன்சஸோடைய அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டியிலேருந்து அது ஃபாலோ ஆகிடும். ஆனால் ப்ராடக்ட் இங்கே வந்து நம்ம கோஷி ப்ராடக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோஷி ப்ராடக்ட் ஆஃப் கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒரு சில சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம அதை கன்வர்ஜென்ஸ் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சீரீஸ். இதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, நம்மகிட்ட வந்து ஏதோ ஒரு பைஜெக்டிவ் மேப் இருக்குது, நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்குள்ள ஒரு பைஜெக்டிவ் மேப். உதாரணத்துக்கு எல்லா நேச்சுரல் நம்பரையும் ஈவன் நம்பருக்கு மேப் பண்ணுங்கள், எல்லா ஈவன் நம்பரையும் எல்லா ஆட் நம்பரையும் ஈவன் நம்பருக்கு மேப் பண்ணுங்கள், எல்லா ஈவன் நம்பரையும் ஆட் நம்பருக்கு மேப் பண்ணுங்கள். மாற்றி மேப் பண்ணோன்னா இது ஒரு பைஜெக்டிவ் மேப்பு. இப்போ நான் இந்த இமேஜை வந்து n ப்ரைம்னு வச்சுக்கிறேன், இப்போ நம்மக்கிட்ட ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க சம்மேஷன் an. இது வந்து நமக்கு கன்வர்ஜஸ்னு தெரியும், இது கன்வர்ஜஸ்ஸு. இப்போ ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம இந்த சீரீஸை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா இப்போ கொஸ்டின் வந்து சம்மேஷன் an ப்ரைம் n = 0 to infinity an ப்ரைம் வந்து கன்வர்ஜ் ஆகுமா, கன்வர்ஜா, இதுதான் வந்து கொஸ்டின். அதாவது கொடுத்துருக்க சீரீஸ் இங்கே வந்து a1 a0 a1 a2 எக்ஸட்ரா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து மாற்றி எழுதுகிறோம், அதுக்கு பேர் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஆனால் எல்லா டேர்ம்ஸையும் எடுத்துருக்கோம், அதுக்கு பேர் ரீஅரேஞ்ச்மெண்ட். அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கன்வர்ஜ் ஆகுமா? நம்ம ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா இந்த சீரீஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 1 - ½ + 1/3 - 1/4 எக்ஸெட்ரா. அதாவது இந்த சீரீஸ் எடுத்திருக்கேன் n = 1 to infinity -1 to the power n + 1/n. இந்த சீரீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கன்வர்ஜென்ட் சீரீஸ், நமக்கு டிரிக்லெட் டெஸ்ட்லேருந்து நம்ம சொல்லிடலாம். ஆனால் இதோட ரீஅரேஞ்ச்மெண்ட் நான் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் எழுதுகிறேன். 1 + 3 - ½ 1/5 + 1/7 - 1/4 + எக்ஸெட்ரா. இது வந்து இந்த சீரீஸோட ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி எழுதியிருக்கேன்னா, மொதல் 2 ஆட் நம்பர் எடுத்திருக்கேன். மொதல் ஆட் நம்பர் அதாவது 1 2 1 வந்து 1க்கு மேப் ஆகுது, 2 வந்து 3க்கு மேப் ஆகுது.
3 வந்து 2க்கு மேப் ஆகுது, அப்புறம் 4 வந்து 5க்கு மேப் ஆகுது, 5 7க்கு மேப் ஆகுது, 6 வந்து 4க்கு மேப் ஆகுது. அதாவது நான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அதை வச்சு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த 1/3 ஃபஸ்ட்டு டேர்மோட சேர்த்து எழுதிட்டோம், -1/2. அப்புறம் இந்த ஈவன் நம்பர் வந்திருக்கு, அதாவது ஈவன் நம்பர்னால் நான் வந்து டினாமினேட்டர் வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஆட் நம்பர், அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஈவன் நம்பர். அப்போ இது ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆகுமா? இந்த சீரீஸும் வந்து கன்வர்ஜ் ஆகும், இந்த சீரீஸும் வந்து கன்வர்ஜ் ஆகும், கன்வர்ஜஸ். ஓகேங்களா, இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஆனால் அது நம்ம ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும். ஆனால் இந்த சீரீஸோட சம்மு வந்து இந்த சீரீஸ் சம்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆனது. இந்த சீரீஸோட சம்மேஷன் ஏஎன் ப்ரைம் இதோடைய லிமிட்டும் வந்து வேற வேற. எதனாலன்னா இது வந்து அல்டர்னேட்டிங் சீரீஸ், இது அல்டர்னேட்டிங் சீரீஸ்ங்கிறதுனால நமக்கு நீங்கள் S1 பாருங்கள், S1 வந்து என்னென்னா S1 வந்து 1, ஆனால் S3 என்ன, S3 வந்து 1/2 + 1/3, S3 வந்து 5/6. இன்ஃபேக்ட் நீங்கள் கொடுத்துருக்க சீரீஸ்க்கு S2n-1 வந்து டிக்ரீசஸ்ன்னு நீங்கள் சொல்ல முடியும், S2n-1. S2n வந்து இன்க்ரீசஸ்ன்னு சொல்ல முடியும். இந்த சீரீஸ்க்கு வந்து இந்த சீரீஸில் வந்து S2n வந்து இன்க்ரீசஸ்ன்னு சொல்ல முடியும். அப்போ S2n-1 டிக்ரீசஸ்னா அதோடைய லிமிட் வந்து 5/6 விட கம்மியாக இருக்க போகுது. அப்போ இதோட லிமிட் எஸ்ன்னு எடுத்தோன்னா எஸ் வந்து லெஸ் தேன் 5/6. ஆனால் இந்த சீரீஸ் வந்து நீங்கள் கன்வர்ஜஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோடைய S3 பாருங்கள், இதோடைய S3 வந்து என்னன்னா 5/6. S6 பாருங்க, S6 வந்து S3 S6 விட நம்ம வந்து ஜென்ரல் டேர்மே பார்க்கலாம். இந்த அல்டர்னேட்டிங் சீரீஸில் S3n பாருங்க, S3n வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. S3n வந்து அல்லது T3n வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். எதோடது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்? T suffix n வந்து பார்ஷியல் சம் ஆஃப் சம்மேஷன் an prime. அப்போ இது T suffix 3n இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இது கன்வர்ஜ் ஆச்சுன்னா இதோடைய லிமிட் வந்து T suffix 3n உடைய லிமிட்டும் இந்த சீரீஸோட லிமிட்டும் சேமாக இருக்க போகுது. இந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா அப்போது இங்கே T3யோட வேல்யூவே 5/6, T3யோட வேல்யூவே 5/6. அப்போது இப்போ இதோட Tங்கிறது வந்து இதோட லிமிட்னு எடுத்தோம்னா இப்போ T3n கன்வர்ஜஸ் டு Tனா திஸ் இம்ப்ளைஸ் T வந்து greater than 5/6. இந்த T வந்து இதோடைய லிமிட்டாக இருக்க போகுது, இந்த சீரீஸோட லிமிட்டாக இருக்க போகுது, சம்மேஷன் an prime. ஓகேங்களா, an prime. அல்லது நான் வந்து an primeக்கு பதிலாக f of nன்னு வச்சுக்கிறேன், f of n. அதனால் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து எதை சொல்லுதுன்னா, அஃப்கோர்ஸ் நான் இது கன்வர்ஜஸ்ன்னு நான் ப்ரூவ் பண்ணலை, ஆனால் ப்ரூவ் பண்ணலாம். இப்போது ஒரு சீரீஸ் எடுத்துட்டோன்னா அது வந்து கன்வர்ஜஸ்ஸு, ஆனால் அப்சல்யூட்லி கன்வர்ஜஸ் இல்லை. அதோடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த சீரீஸ்க்கே இதுக்கே கன்வர்ஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து, அதாவது கொடுத்துருக்க சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா எந்த ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து கன்வர்ஜஸ் அண்ட் இட் கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட். அதை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். தியரம் summation an converges absolutely if summation an converges absolutely, then every rearrangement of
summation an every rearrangement series summation 0 to infinity a of f of n equal to also converges and summation n equal to 0 to infinity an இதோடைய லிமிட்டும் ரீஅரேஞ்ச்மெண்ட் சீரீஸோட லிமிட்டும் வந்து சேமாக இருக்கும். அதை நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஏன்னா லிமிட் ஆஃப் அ சீரீஸ் வந்து அந்த இன்ஃபைனைட் சம்மை தான் வந்து டினோட் பண்ணுறோம். அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ்னால் எந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்னாலும் கன்வர்ஜஸ், ஆனால் லிமிட்டும் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நான் வந்து tn வந்து இந்த ரீஅரேஞ்சு சீரீஸோட பார்ஷியல் சம்னு எடுத்துக்கிறேன் f of j and sn வந்து summation 0 to n aj. ஓகே, இப்போ கொடுத்துருக்க சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜஸ்னால் அது கோஷி க்ரைட்டீரியானை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஃபார் எப்சிலன் கிரேட்டர் தென் 0 நமக்கு ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் n0ன்னு ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். இந்த n0க்கு அப்புறம் எந்த ரெண்டு இன்டீஜர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் n greater than m greater than or equal to n0னா implies summation j equal to m plus 1 to n mod aj இது வந்து லெஸ் தேன் எப்சிலனாக இருக்கும். இது வந்து லெஸ் தேன் எப்சிலனாக இருக்கும். நம்ம இப்போ இந்த ஐடியாவை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த tnனும் இந்த tn கன்வர்ஜஸ் டு சேம் லிமிட்னு நம்ம சொல்லணும். tn கன்வர்ஜஸ்னு சொல்லணும், லிமிட்டும் சேம்னு சொல்லணும். அதோடைய ஐடியா வந்து என்னென்னா tnனும் snனும் வந்து n வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்கும்போது tnனும் snனும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படி சொன்னால் போதும். அதாவது உங்கள்கிட்ட ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது, xn இருக்குது, xn கன்வர்ஜஸ் டு xன்னு தெரியும். yn வந்து yn மைனஸ் xn இது வந்து கன்வர்ஜஸ் டு 0ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா இது ரெண்டுத்துலேருந்து என்ன சொல்ல முடியும்னா yn கன்வர்ஜஸ் டு x இது நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அந்த ஐடியா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா sn கன்வர்ஜஸ் டு, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து sn கன்வர்ஜஸ் டு s அது வந்து சமேஷன் 0 to infinity an. நம்ம வந்து tn மைனஸ் sn பார்க்குறோம். tn மைனஸ் sn எப்போ பார்க்குறோன்னா n greater than p இந்த pங்கிற நம்பர் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா n greater than p எப்படி பார்க்குறோன்னா நம்ம f of 1 f of 2 எக்ஸெட்ரா f of p இது பார்க்குறோம். இது எல்லாமே இமேஜ். இந்த இமேஜ் வந்து எதை கண்டெயின் பண்ணியிருக்கணும்னா 1 2 எக்ஸெட்ரா n இது ரெண்டும் இந்த 1லேருந்து இந்த n0 வரைக்கும் உள்ள எல்லா இன்டீஜரும் f of 1 f of 2 எக்ஸெட்ரா f of pக்குள்ளே இருக்கணும். இது நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா வந்து f வந்து பைஜெக்டிவ் மேப்பு, இப்போ 1க்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்கும், 2க்கு ப்ரீ இமேஜ் இருக்கும். அந்த நம்பரெல்லாம் எடுத்து அதோடைய இமேஜ் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பிங்கிற நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ n greater than p அப்படி இருந்ததுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் என்ன வரப்போகுது, சம்மேஷன் j equal to 0 to n a suffix f of j minus summation j equal to 0 to n aj. இப்போ இங்கே பாருங்கள் n இங்கே வந்து f of 1 இருக்குது, f of 2 இருக்குது எக்ஸெட்ரா. ஆனால் ஏதோ ஒரு நம்பர் வந்து 1க்கு மேப் ஆகிருக்கு. இதில் உள்ள ஏதோ ஒரு நம்பர், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸில் 1 to p வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் 1 to p பார்த்தோன்னா இதில் உள்ளது ஏதோ ஒன்று 1க்கு மேப் ஆகிருக்கு, ஏதோ ஒரு நம்பர் 2க்கு மேப் ஆகிருக்கு. அப்போ அதாவது f of kj
equal to j for some kj, for some kj 1 equal to 2 to p. அப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த a1 a2 எக்ஸெட்ரா இது வந்து கேன்சல் ஆக போகுது. அதாவது a1 இதுலேயும் இந்த சம்முலையும் a1 இருக்கு, இந்த சம்முலையும் a0 இந்த சம்முலையும் இருக்கு, a0 இந்த சம்முலையும் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஜீரோவும் வேணும் அல்லது நம்ம வந்து ஜீரோ வேணாம். ஓகே, ஜீரோவும் வேணும், அதனால் நம்ம ஜீரோவையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எஃப் ஃப்ரம் n யூனியன் சிங்கிள்டன் 0 டு n யூனியன் சிங்கிள்டன் 0 அப்படி எடுத்துக்கலாம். பைஜெக்டிவ் மேப் இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஓகே, இப்போ என்ன ஆக போகுதுன்னா இதுலேயும் a0 இருக்குது, இதுலேயும் a0 இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் சைனில் இருக்குது. அப்போ a0 கேன்சல் ஆயிரும். a1 இங்கேயும் a1 இருக்குது, இங்கேயும் a1 இருக்குது, அதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போது a1ல a0ல இருந்து an0 வரைக்கும் இந்த ரெண்டு சம்முலையும் கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு சம்முலையும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் டேர்ம்ஸ் எப்படி எழுதலாம்னா இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் j equal to n0 plus 1 to n a of f of j plus aj. ஓகே, இந்த சஃபிக்ஸ் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே சஃபிக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸோ சமேஷன் j ஈக்குவல் டு 0 டு n a of fj இதோடைய மாடுலஸ் ப்ளஸ் சமேஷன் j ஈக்குவல் டு n0 ப்ளஸ் 1 டு n mod aj. இங்கே வந்து 0 டு n எழுதியிருக்கேன், ஆனால் ஒரு சில டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிட்டு. அது என்னென்னா f of j not equal to 0 1 etc n0 அந்த டேர்ம் எல்லாம் கேன்சல் பண்ணணும். அந்த அப்போ இங்கே ஜே வந்து எப்படி எடுக்கிறோன்னா ஜே வந்து எப்படி இருக்கணும்னா எஃப் ஆஃப் ஜே வந்து 0 1 2 3 எக்ஸெட்ரா n0 இதுவாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு. அப்போ இந்த சம்மில் வந்து எங்கேருந்து இருக்க போகுதுன்னா ஏ சஃபிக்ஸ் n0க்கு அப்புறம் உள்ள டேர்ம்ஸ் தான் இருக்க போகுது. ஏ சஃபிக்ஸ் n0 டேர்ம் அப்புறம் தான் இருக்க போகுது. இதில் வந்து அது கிளியராக இருக்குது. ஏ சஃபிக்ஸ் n0 ப்ளஸ் 1லேருந்து n. இங்கே வந்து நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னா அதாவது எஃப் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா நம்ம அதை ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டோம். எஃப் ஆஃப் ஜே 0வாக இருந்ததுன்னா இங்கே உள்ள a0வோட கேன்சல் ஆகிட்டு. எஃப் ஆஃப் ஜே 3ஆக இருந்ததுன்னா அது ஏற்கனவே கேன்சல் ஆகிட்டு. எஃப் ஆஃப் ஜே n0 மைனஸ் 1 இருந்ததுன்னா அது ஏற்கனவே இங்கே உள்ள டேர்மோட கேன்சல் ஆகிட்டு. ஏன்னா n கிரேட்டர் தென் p, அந்த p வந்து இந்த n0யும் கண்டெயின் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து கண்டிப்பாக இந்த டேர்மும் இருக்கும், n0டைய டேர்மும் இருக்கும். ஓகே, வேணா வந்து நம்ம இப்படியும் அசியூம் பண்ணிக்கலாம் n கிரேட்டர் தென் n0 அண்ட் கிரேட்டர் தென் p. அப்போ வந்து ரொம்ப கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த டேர்ம்ஸில் இது வந்து எதுவாக இருக்க போகுதுன்னா இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சமேஷன் n0 ப்ளஸ் 1 டு இன்ஃபினிட்டி mod aj ப்ளஸ் இதுவும் வந்து அதே தான் சமேஷன் n0 ப்ளஸ் 1 டு n mod aj இன்ஃபினிட்டி mod aj. ஏன்னா n0 வரைக்கும் உள்ள டேர்மை ஏற்கனவே கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ n0க்கு அப்புறம் உள்ள டேர்ம்ஸ் தான் இந்த சம்மிலையும் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் ஏ சஃபிக்ஸ் n0ல வரைக்கும் உள்ள டேர்ம்ஸை கேன்சல் பண்ணதுனால. ஆனால் இந்த ரெண்டு சம்முமே லெஸ் தேன் எப்சிலன், ஒவ்வொன்றுமே லெஸ் தேன் எப்சிலன், அதனால் இது வந்து லெஸ் தேன் 2 எப்சிலன். இது வந்து லெஸ் தேன் 2 எப்சிலன். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் tn மைனஸ் sn வந்து லெஸ் தேன் 2 எப்சிலன் எப்போன்னா n கிரேட்டர் தேன் p அண்ட் n கிரேட்டர் தேன் n0 அப்படின்னா இது வந்து லெஸ் தேன் 2 எப்சிலன். இப்போ எப்சிலன் வந்து ஆர்பிட்ரரி நம்பர், அதனால் tn இந்த டிஃப்ரென்ஸ் வந்து டென்ஸ் டு 0, லிமிட் tn மைனஸ் sn ஈக்குவல் டு 0. இப்போ ஏற்கனவே நம்ம சீக்வன்ஸ் ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணோன்னா sn கன்வர்ஜஸ் டு s n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி an
tn minus sn converges to 0, அதனால tn converges to in the same number. So tn converges to summation n equal to 1 to infinity an. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ரீஅரேஞ்சு சீரீஸும் கூட கன்வர்ஜஸ் டு சேம் லிமிட் எப்போன்னா கொடுத்துருக்க சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆச்சுன்னா. ஓகே, இப்போ கொடுத்துருக்க சீரீஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆகலைன்னா என்ன ஆகும்? கொடுத்துருக்க சீரீஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆகலைன்னா என்ன ஆகும்? ஸோ அதை வந்து நான் ஒரு தியரமை வந்து ஸ்டேட் மட்டும் பண்ணுறேன், அதோடைய ப்ரூஃப் வந்து நீங்கள் ரூடினில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த தியரத்தை. ஸோ வந்து கொடுத்துருக்க சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் பட் நாட் அப்சல்யூட்லி. லெட் summation n equal to 0 to infinity converges but not absolutely. Converges but not absolutely. இப்படி இருந்ததுன்னா இந்த சீரீஸை வச்சு நம்ம வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப என்ன சொல்ல, ஒரு வியப்பான ஒரு விஷயத்தையே பண்ண முடியும். என்னென்னா 2 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெட் மைனஸ் இன்ஃபினிட்டி less than or equal to alpha, less than or equal to beta, less than or equal to plus infinity. ஆல்ஃபான்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, பீட்டான்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாகவும் இருக்கலாம், ப்ளஸ் இன்ஃபினிட்டியாகவும் இருக்கலாம். தென் there exists f from n union 0 to n union 0 bijective. There exists a bijective map such that summation j equal to 0 to infinity a f of j. அந்த rearranged series பாருங்க, அந்த rearranged series such that the இது வந்து rearranged series, the rearranged series satisfies என்னன்னா limit infimum n tending to infinity t n equal to alpha and limit supremum n tending to infinity t n equal to beta, where tn வந்து என்னன்னா summation j equal to 0 to infinity a of f of j. அதாவது கொடுத்துருக்க சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆச்சு, ஆனால் அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆகலை. அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே எந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நம்மளால் ஒரு ரீஅரேஞ்சு சீரீஸை கண்டுபிடிக்க முடியும். அந்த ரீஅரேஞ்சு சீரீஸோடைய பார்ஷியல் சம்ஸை பார்த்தோன்னா அது வந்து tn இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதோடைய லிமிட் சுப்ரீமம் வந்து அந்த நம்பர் ஆல்ஃபாவாக இருக்கும். லிமிட் இன்ஃபிமம் வந்து லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் tn வந்து ஆல்ஃபாவாக இருக்கும். லிமிட் சுப்ரீமம் ஆஃப் tn வந்து பீட்டாவாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு வியர்டாக வந்து இந்த கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் சீரீஸ் வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு. ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் டிஸ்கஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம மெட்ரிக் ஸ்பேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.